வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபி கேங்மேன் பற்றிய 2 முக்கியமான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவான செய்தின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த செய்தியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழ் ஃபேக்ட்ரி சேனலுக்குன்னு தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக நீங்களும் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான செய்திகளையும் வந்து நீங்கள் உடனுக்குடன் வந்து வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டிஎன்இபி கேங்மேனை பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபேக்ட்ரி சேனலில் கேங்மேனுடைய அனைத்து விதமான செய்திகளையும் வந்து நம்ம தமிழ் ஃபேக்ட்ரி சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து டிஎன்இபி கேங்மேன் போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 2 விதமான செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எஸ். ஸோ அதாவது இது இவங்க பேர் என்னென்னா பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இவங்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு செய்தியும் பற்றி இந்த வீடியோலேயே பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இடம் தமிழக மின்சார வாரிய தலைமையகம் முன்பாக, அண்ணா சாலை, சென்னை 600002, நாள் 6/2/2021 சனிக்கிழமை மாலை 5:20 மணிக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய என்னென்ன கோரிக்கை ஆர்ப்பாட்டத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், தமிழக அரசு மின்சார வாரியமே நிர்வாகமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடந்த 19/10/2010 நாளிட்ட அரசாணை எண் 100இல் குறிப்பிட்டுள்ளபடி தமிழக மின்சார வாரிய தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் எதிர்கால வாழ்க்கை தரத்துக்காக உத்தரவாதம் அளித்து உடனடியாக முத்தரப்பு ஒப்பந்தம் செய்திடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மின்சார வாரிய பணியாளர்களுக்கு கடந்த 1/12/2019 முதல் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஊதிய உயர்வு முத்தரப்பு ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவேற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட், சென்னை ஹைகோர்ட் அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவை உடனே அமல்படுத்தி சீனியர் களப்பணியாளர்களை பாதிக்கும் இருவழிப்பாதை பதவி உயர்வு முறையில் கொள்கை முடிவு மேற்கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேரடி பணி நியமன பணிகளை துரிதப்படுத்தி அறிவிப்பு செய்யப்பட்ட 1300 கணக்கீட்டாளர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு காலி பணியிடங்களையும் விரைவாக நிரப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் தான் மிக முக்கியமான பாயிண்ட். தேர்வு செய்யப்பட்ட 15000 கேங்மேன் விண்ணப்பதாரர்களுக்கு பணி நியமன ஆணையை உடனே வழங்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, ஏற்கனவே பிரிவு அலுவலகர் ஊதிய விகிதத்தில் பணியாற்றி வரும் சிறப்பு நிலை ஆக்க முகவர்களுக்கு இடைநிலை பொறியாளர் முதல்நிலை பதவி உயர்வு வழங்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஆரம்ப நிலை பதவியான அசிஸ்டன்ட் புரோகிராமர் பதவிக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வு வாய்ப்புகளை உருவாக்கி பதவி உயர்வு வழங்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமது எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்ய போராடுவோம், வெற்றி பெறுவோம்னு கொடுத்துட்டு என்றும் தேசப்பணியில் பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனம் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு ஒரு 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி தேர்வு செய்யப்பட்ட 15000 கேங்மேன் விண்ணப்பதாரர்களுக்கு பணி நியமன ஆணையை உடனே வழங்கிடுக அப்படின்னு சொல்லியும் ஒரு பாயிண்ட் வந்து டிஎன்இபி கேங்மேன் நண்பர்களுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து இவங்க வச்சு அதை போராட்டமாக கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முதலாவது செய்தின்னு சொல்லலாம். அடுத்த செய்தி என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா மின் வாரியத்தில் 52000 பணியிடங்களை நிரப்புக, கேங்மேன்களுக்கு பணி ஆணை வழங்கிடுக, ஜனவரி 29 சென்னை கோட்டையை நோக்கி வாலிபர் சங்கம் பேரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டிஓஎஃப்ஐ சரிங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோலையும் கூட பார்த்துருந்தோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக மின் வாரியத்தில் 52000 பணியிடங்களை வந்து நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பாயிண்ட்டாகவே கேங்மேன்களுக்கான பணியினை வழங்கிடுக அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக இயக்கம், தமிழக அரசுக்கு கண்டனம், அம்மா மினி கிளினிக்குகளுக்கு நிரந்தர பணியாளர்களை நியமித்திடுக அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு செய்திகளை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தேர்வான கேங்மேன்களுக்கு பணி ஆணை வழங்கிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 52000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. இதில் சொற்ப இடங்களை உள்முகத் தேர்வு மற்றும் நேரடி தேர்வு மூலம் பூர்த்தி செய்துவிட்டு 60% காலி பணியிடங்களை நிரப்பாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இந்நிலையில் 5000 கேங்மேன் பணியிடங்களுக்கு
90,000 பேர் விண்ணப்பித்தனர். 14,949 பேர் எழுத்துத் தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள் அந்த பணி நியமனத்திற்காக காத்திருக்கின்றார்கள். தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனத்திற்காக காத்திருக்கின்றனர் அப்படின்னும், கடந்த 2020 மார்ச் மாதம் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் மின்சாரத்துறை அமைச்சர் கேங்மேன் பணிகளில் ஏற்கனவே அறிவித்த 5,000 பணியிடங்களுடன் கூடுதலாக 5,000 பணியிடங்கள் சேர்த்து மொத்தமாக 10,000 கேங்மேன் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார். ஆனால் இதுவரை இப்பணிகளுக்கு தேர்வு பெற்றவர்களுக்கு தமிழக அரசு பணி நியமன ஆணை வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இதுக்காகவும் இந்த கோரிக்கையும் வச்சுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி வரக்கூடிய 29ஆம் தேதி சென்னையில் கோட்டையை நோக்கி பேரணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாலிபர் சங்கம் அதை முன்பாக வந்து டிஒஎஃப்ஐ இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வந்து பேரணி வைக்கிறதா வந்து அவங்க கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடையது இரண்டாவது தகவல். முதலாவது தகவல் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எஸ், அதாவது கோரிக்கை ஏற்பட்டம் சொல்லிட்டு வருகின்ற 6/2/2021 அன்று பார்த்தீங்கன்னா 5:20 மணிக்கு தமிழக மின்சார வாரிய தலைமையகம் முன்பாக அண்ணா சாலை சென்னை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தேர்வு செய்யப்பட்ட 15,000 கேங்மேன் விண்ணப்பதாரர்களுக்கு பணி நியமன ஆணை உடனே வழங்கிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க போராட்டமாக வச்சுருக்காங்க. போராட்டத்தில் முக்கியமான பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. இது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அகில இந்திய வாலிபர் சங்கம், சரிங்களா, டிஒஎஃப்ஐ இவங்க பார்த்தீங்கன்னாலும் வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி வந்து சென்னை கோட்டையை நோக்கி ஒரு வாலிபர் சங்கம் பேரணி வைக்கிறதாகவும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்தி வந்து கேங்மேன் போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான செய்தியாக தான் வந்து பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கொரோனா டைமில் இருந்து இது வரைக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகியும் இது வரைக்கும் இன்னும் போஸ்டிங் வழங்கப்படலை. இதில் என்னென்னா அவங்க வெற்றி பெற்றுட்டும் இன்னும் அவங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கப்படாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான செய்தியாக தான் பார்க்கப்படுது. ஸோ விரைவில் அவங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேரும், அதாவது பாதை மின் தொழிலாளர் சம்மேளனமும் சரி, அது அகில இந்திய வாலிபர் சங்கம் பேரணியாகவும் சரி, ஸோ இவங்க 2 பேரும் வந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்தி முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஜாப் ஃபேக்ட் சேனலில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு செய்திகளையும் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த செய்தியை அனுப்புங்க. தேங்க்யூ.